அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம மார்க்கண்டேயன் இப்போ உள்ள உட்காந்து எலும்பல்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே கான்செப்ட் அப்படின்னு கிடையாது. ஏன்னா, இப்ப அவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அவர் தூக்கி உள்ள போட்டாங்க. இனி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன மாரியால இருக்கும்? அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா? இதனால அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதனால சேனலுக்கு வந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட கருத்துல சொல்லிருங்க. லைக் ஒண்ணு பண்ணிருங்க. பேசுவோம். இப்ப அவர் வந்து இப்ப கைது பண்ணிட்டாங்க. உள்ள போட்டாங்க. ஓகேவா? அவருக்கான ஒரு வேலை அப்படின்றது இன்னைக்கு ப்ராசஸிங்ல போய்க்கிட்டு இருக்கு. ஜாமீன் குடுக்கல. இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல்ல பெரும் விவாதமாயிருக்கு. அப்படி என்னங்க பேசிட்டார் அப்படின்றது ஒரு புறமும், இப்படி பேசுனது தப்புங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு புறமும்னு சொல்லிட்டு 2 பக்கம். இதுக்கு ஊடால கரப்பான்பூச்சி வேற பூந்துருச்சு தமிழ்நாட்டுல. அதனால இத பத்தி கொஞ்சம் என்னன்றது தெளிவா சொன்னீங்கன்னா, என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கிட்டு நேத்து வந்து இவரு கைதாயிட்டாரு. ம். அவரு கைதானாருன்னா, அவரோட இல்ல வாய் இதுக்கு ஊடால அனிதா ராதாகிருஷ்ணன் இடுப்ப வேற புடிச்சு தூக்கியிருக்காங்களாம் ஓ! போலீஸ்காரங்க. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒண்ணு நினைவு வருது. எனக்கு ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து என்ன எனக்கு மயக்கம் வருதுன்னு அதெல்லாம் அந்த ஓட்டான். காமெடி அப்புறம் பேசுவான். அனிதா ராதாகிருஷ்ணனோட சதித்திட்டம் ஏதோ இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. என்னன்னா, ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அரெஸ்ட் ஆகி காவல் நிலையம் வரைக்கும் போயிருப்பாரு. அரெஸ்ட் பண்ணி நீதிபதி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா, காவல்துறைகிட்ட ஒரு அசைன்மெண்ட் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஐயா என்னைய விட்டுருங்க. வேணும்னா 1 வாரத்துல 2 பேர தர்றேன். நீங்க அப்படியே பார்த்து பைய பதுசா தள்ளி விட்டுருங்க. எப்படியும் நம்ம தான் ஸ்கிரிப்ட் குடுப்பான். அவன் அப்படியே ஒப்பிச்சிருவான். ஏன்னா, நாங்க ஆரம்பத்துல இருந்து ஏடிஎம்கேல ஒண்ணா இருந்தவங்க. அவனோட நிலவரம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கண்டேயனும் ஏடிஎம்கே காரரு. ஆமா 2 பேருமே மார்க்கண்டேயனும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் 2 பேருமே ஏடிஎம்கேல இருந்து ஒண்ணு தெரியுமா? இந்த கதைய அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னால ஒரு வரலாற பேசுவோம். அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், மார்க்கண்டேயனா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அண்ணனா இருக்கட்டும், வி.கே.எஸ். பாபு அவரு நம்ம அறநிலையத்துறை முன்னாள் அமைச்சரா இருந்தார்ல, சேகர் பாபு. இவங்க இந்த மாதிரி அதிமுகல இருந்து வந்தவங்கனால தான் திமுகவுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேரு. நீங்க திமுகல இருக்க யாராவது ஒருத்தர் குற்ற வழக்கு, குற்றத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு கேளுங்களேன். இருக்கவே இருக்காது. இருக்கு. நெறைய வரலாறு இருக்கு. வரலாறு இருக்கு. இருந்தாலும் இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமான காற்றில் அதாவது கணினியில் கையாடல் பண்ற அளவுக்கான ஒரு விஞ்ஞான ஊழல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. திமுக அப்படின்ற முன்னாள் கட்சியில தலைவர் கலைஞர் கூட இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். அதிகமா 2 கோடிக்கு மேல ஊழல் பண்ண தெரியாதுன்னே சொல்லலாம். ஏன்னா பல 1000 கோடி ஊழல் அப்படின்ற இடத்துல போய் காற்றில் ஊழல் செஞ்சு இன்னைக்கு அது சஸ்பெண்ட்ல தான் கேஸ் இருக்கு. ராஜாவும் கனிமொழி அக்காவும் டெல்லியில. இன்னைக்கு வந்து காங்கிரஸை லேசா பகைச்சு வேணா பார்க்கட்டுமே, தில் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட கேட்குறேன், நீங்க வேணா லைட்டா அப்படி காங்கிரஸை உரசி பாருங்களே. அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாரு, ஸ்பெக்ட்ரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. காற்றாலை 2G ஊழல் அப்படியே தான் இருக்கு. வழக்கு மேலே நாங்கள் அதிக கவனம் செலுத்தாமல் உங்களை விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மற்றபடி இவங்க காங்கிரஸை இவங்க பகைக்க முடியாது. காங்கிரஸ் பகைக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ அவங்க போட்ட கேஸில் தான் ஜெயிலுக்கே போனாங்க 2 பேர். யார்? அக்கா கனிமொழியும் போனாங்க, ஐயா ராஜாவும் போனாங்க. ஏன்னா 2 பேருமே இன்றைக்கி வந்து நான் என்னமோ உத்தம புத்திரன், எங்கள் மேலெலாம் வழக்கே இல்லை, நாங்கள்லாம் வந்து எப்படி தெரியுமில்ல அப்படியே காலரை தூக்கி போட்டு வந்துட்டோம் அப்படின்னு ரூட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. அங்கே அவங்க பாட்டை மையம் எழுதி வச்சிருக்கிற தீர்ப்பு அப்படியே தான் இருக்குது. வழக்கு விடுதலையாகி இவங்க ஒன்றும் வர கிடையாது. வழக்கு விசாரணையில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து திமுகவுக்கு வந்தவங்கனால தான் திமுகவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டு இன்றைக்கி நடுத்தெருவில் யாருமே மதிக்க கூட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி திமுக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அது அதிமுகவோட அசைன்மெண்ட்டு. ஆனால் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்குறீங்க. ஒருவேளை என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை என்னன்னா, முதல்ல அவரை கைது பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. கைது பண்ண கையோட பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள அவரை போடுறாங்க. காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடக்குது. விசாரணை நடந்த கையோட நீதிபதிட்டு முன்னாடி ஆஜராகுறாங்க. அவருக்கும் இந்த மாதிரி சுகர் பிரச்சனைலாம் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. சுகர் பிரச்சனையோட இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு திமுகவே முதியோர் கூடமா தானே இருக்கு. சில பிரச்சனைகள் இல்லாம எப்படி இருக்கும்? அப்ப அவருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. எல்லாம் ஓகேவாகுது. நீதிபதி முன்னாடி போறாங்க. நீதிபதி சொந்த ஜாமீன்ல விட்டுறாப்ல.
ரைட்டா? ஆனா ஏன் இது மார்க்கண்டேயனுக்கு நடக்கலைன்னா, இது கொலை முயற்சி வழக்கு அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அந்த ஃபை என்ன ரைட்டா? 352 என்னமோ அப்ப போட்டுருக்காங்க. இங்க இது வழக்கு வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபை கதவை இழுத்து மூடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அது ஆனா, ஏன் எனக்கு அது விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு மார்க்கண்டேயன் உள்ள இருக்காரு. திமுக வந்து நம்மளுக்காக கொந்தளிக்குது. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. சாட்ட கொந்தளிச்சாப்புல பார்த்தீங்களா? அப்படியா? ஆமா, அவங்களுக்கு தெரியாது. என்னன்னா, "ஏப்பா என்னப்பா அவர் என்னமோ வந்து பஸ்ஸில் போகும்போது காலை உடைச்சிருவேன், எலும்பு உடைச்சிருவேன்னு சொன்னதாகவும், ச வீட்டில் இருக்கும்போது நாங்கள் போய் உடைச்சதாகவும், சும்மா பிரச்சாரத்துக்கு ரோட்டில் போகும்போது அவர் போய் எலும்பு உடைக்கிறதாவும் சொல்கிறீங்க. சட்டப்பேரவைக்குள்ள கதவை மூடுனா தானே உடைப்பேன்னு சொன்னாரு." அப்ப எப்படி முட்டு கொடுக்குறாரு பாருங்க. பணம் எங்க பேசுது பாருங்க. அங்க நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு நான் கூட அதெல்லாம் எனக்கு பெருசா யோசிக்கல. என்னடா சீமான் கர்மம் பிடிச்ச அரசியல், அது ஒரு உண்டியல் குலுக்கி கட்சி, திரள் நிதி கட்சின்னு நம்ம ஒதுக்கிட்டோம். இன்னைக்கு இப்ப கே.எஸ். அழகிரி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினதை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்லாம் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. இதெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் பச்சை பச்சையா பேசுறாங்க. ஏன்னா அவங்கலாம் பெரிய அரசியல்வாதிகள். அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயங்களை. இன்னும் விடுங்க. திருச்சி வேலுச்சாமி என்ன பேசுன இல்ல அவர் அதைத்தான் சொல்றேன். அவர் வந்து பேசுறாரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு. என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதியின் பாட்டு வந்து அது ரொம்ப மோசமான பாடல். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அவரும் பேசியிருக்காரு. கே.எஸ். அழகிரி கூட பேசியிருக்காரு. என்னடா அது இப்படி மாமே மச்சன் ஆயிட்டு சமாதியை இடிப்பேனாரு, கடப்பாறை கொண்டு வந்து நட்டு வைப்பேனாருன்னு சொல்லிட்டு அப்ப மானமுள்ள தமிழன் திமுகல இருப்பானான்னு கேட்கும்போது, இன்னைக்கு திமுகல வந்துட்டா நீ மானம் போனவன் தானே கரெக்டா தெரியுதுல உனக்கு. கரெக்டா பேசுறாருல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லவா, மானமுள்ள தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சீமானுக்கு அருகதை கிடையாது. அவர் மானம் இல்லாத ஒரு தமிழனா, அவர் தமிழனா அப்படின்ற ஒரு கேள்வியே எழுது. அவர் ரொம்ப பேர் வந்து கேரளால இருந்து வந்தாங்கப்பா, அவங்க பூர்வீகம் கேரளா பக்கம்ப்பா, அவர் சும்மா நின்னுக்கிட்டு பொழப்பு தேடி வந்தவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஒன்று சொல்லவா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. அதுக்குன்னு ஒரு சிறப்பான தலைவர் இருக்காரு. ஏழைகளுக்கான அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ₹1 லஞ்சம் கொடுக்காம, ₹1 லஞ்சம் வாங்காம இன்னைக்கு அரசு வேலைகள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க இதை சொல்றனால நான் சொல்றேன். சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல அப்படியே இருக்கு. அவங்களுக்குலாம் தெரியும். எங்க ஒரு மலை கிராமத்துல பஸ் விடாத பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு சமூகத்தை சொல்லி திட்டுற பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு குளம் குட்டையில புழு மிதக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு இல்லாததா இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல தொன்று தொட்டு இந்த 10 வருஷமா வந்துட்டு இருக்கு. கண் கூட பாக்குறோம். இல்ல இருக்குங்க, மாத்தி மாத்தி ஆண்டவங்க தானே வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம முதல்வர்கள் எவ்வளவு பிரச்சனை, குறிப்பா நான் பெரம்பூர் தொகுதியை சொல்றேனே, சொந்த தொகுதியில இருக்கிற 800 பிரச்சனைகள்ல சின்ன சின்ன பிரச்சனை 800 பிரச்சனையில 400 முடிச்சு கொடுத்துருக்காப்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 408 முடிச்சிட்டாரு இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஊனா இன்னைக்கு உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க, எங்க வீட்டு கூட சண்டை போடுறான். இங்க பாருங்களேன், அவங்க வீட்டு மரக்கலை எங்க வீட்டுக்குள்ள வந்து வளர்ந்துருச்சு, இன்னைக்கு ஒரு காய் முளைச்சிருச்சு, அதனால அது எங்களுக்கு தான். ஐயா சிஎம் அவர்களை வந்து பைசல் பண்ணி விட்டு போங்க. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? பொதுமக்கள் பண்றதும் சரியா இருக்கா? தயவு செய்து மக்களே இதை பத்தின உங்க கருத்து வேணும். ஏன்னா ஆவுன்னா இன்னைக்கு சிஎம் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னைக்கு ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்காரு. அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், சமூக விடுதியா இருக்கட்டும், நேத்து போன சேத்துப்பட்டு கிடங்கா இருக்கட்டும், ஜிஎன்சி எல்பிஜி கிடங்கு, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா முக்கியமான கம்ப்ளைண்ட்டுகள் வருது. சும்மாலாம் அவர் ஒன்றும் ஆய்வுக்கு போகல. இதுதான் நிறைய பேர் கேட்கிற கேள்வி. ஆய்வுக்கு போறாரு ஏன் போறாருன்னா கம்ப்ளைண்ட் வருது போறாரு. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் ஒரு முதல்வர் அவர்களே ஒரு எப்படி சொல்றது, இதுக்கு முன்னால நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப இப்ப கேள்வி கேட்கறீங்களா, நீங்க வந்து திமுக சேர்த்து விட்ட ஆட்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா சாதாரண கேள்விக்கு முதல்வர் வாங்க, எங்க வீட்டு குழாயில தண்ணி வரல முதல்வர் வாங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து நாய் வந்து குட்டி போடல முதல்வர் வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எதை நோக்கி போகுது தமிழ்நாடு? இது பூரா வந்து நீங்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ நான் தமிழக வெற்றி கழகத்துக்காக சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம பிரச்சனையை நம்ம தானே பார்த்துக்குறோம். இந்த வாய் இல்லாதவங்க, அதாவது என்ன சொல்லலாம்னா வாழ வழி இல்லாதவங்க, அதாவது வாழ்க்கைக்கு வக்கு இல்லாதவங்க, எவனையாவது தூத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த திமுக மாதிரி இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் திமுக அதாவது திமுக காரனுக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டேன், வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நான் ஓட்டு உனக்கு போட்டேன். இதுல வேற ரொம்ப பேரு, ஏண்டா டேய் நீ உன் ஓட்டை திருப்பி கொடுனா நீ யாருக்கு போட்டேன்னு தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் இருக்கு, சொன்னா அசிங்கமா இருக்கும். வேணாம், உங்க சகோதரி வேற நம்ம டிபேட்ல உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா நான் ரொம்ப கேவலமாகவும் பேசிவிடுவேன், அந்த மாதிரி ஒரு டைப்பு தான். இவ்வளோ மண்டை காய்ச்சல்ல நேற்று அந்த அரெஸ்ட் ஆகி போன எம்எல்ஏயோட ஒரு பையன்
அந்த பையன் பேசுறாப்புல அவர் ஒரு வழக்கறிஞர்ன்றாரு. சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரி மாணவர். ஸ்டாலின் அரசுல அந்த பையனை கைது பண்ணிருக்காங்க. அந்த பையன் என்ன நாகரிகமா பேசியிருக்காருன்னு பாருங்களேன். ஒரு நாகரிகம் அறிந்து ஒரு அரசியல் தலைவரோ ஒரு முதலமைச்சரை பேசுறோம். நம்ம அரசியல் பேசணும் அப்படின்னு நாகரிகம் இல்லாம பேசுனா, தம்பி உங்க வீட்ல உங்க குடும்பத்த உங்க அப்பா, அம்மா இவங்களெல்லாம் நாங்க இழுத்து வச்சு பேச எவ்வளோ நேரம் ஆயிரும்? யோசிச்சு பாருங்க. நமக்கும் ஒரு முதுகு இருக்கு. அதுக்கு பின்னால அழுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாதா? உங்களோட படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோட நண்பர்களா இருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சு பேசுனீங்கன்னா, தப்பு கணக்கு. நீங்க என்னென்ன பண்றீங்க? நீங்க என்னென்ன சேட்டைகள் பண்றீங்க? எல்லாமே வரும். ஆனா நீங்க ஒரு மாணவர். இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவரா இருக்கீங்க. நாளைக்கு சட்டம் படிச்சு இல்ல அது பெரிய ஆளா வரணும். விமர்சனம் பண்ணலாம். தன்னோட அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு கோபம் கோவம் தான் நார்மலா ஒரு எல்லாருக்குமே பையன் இருக்குங்க. ஒரு வருத்தம் ரைட்டா? ஆ. அவர் வந்து இன்னைக்கு போய் பிபி, பிரஷர், சுகர் பேஷண்ட்ப்பா. ஆ. பேஷண்ட் மாதிரி நீ பேசலையேப்பா. அவரு பிபி இருக்கு, பேஷண்டா இருக்காரு, எதா இருக்காரு. பேசுறதுக்கு முன்னால வாய் இருக்குன்னு என்னத்த வேணாலும் பேசிட்டு போவீங்களா? யார பேசுறோன்றது தெரிய வேணாமா? சாதாரண வெற்றி தலைவர் விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சர் இல்ல என்ன இன்னைக்கு ஒரு சொல்லியிருக்காங்க? வீடியோ அதத்தான் சொல்றேன். பேசுறதுல இன்னைக்கு கனிமொழி மேடத்துக்கு ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஆ. உண்மையில ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா, அது நெறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் வந்து கனிமொழி அவர்களை திருச்செந்தூர் அவங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தொகுதியில. ஆ. அப்ப இவர் சொல்றாரு, "நீங்க வந்து கால வச்சீங்கன்னா, உங்க கால உடைப்பேன்னு" சொல்றாரு. யாரு? இந்த நபர், அந்த வீடியோல பேசுற நபர். ஆ. அப்ப கனிமொழி என்ன பண்றாங்க, உடனடியா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியல. அவர் கேரளாக்கு வேலைக்கு போயிடுறாரு. அவர் அங்கதான் வேலை பார்க்கறாராம். சரி. கேரளால இருந்து வந்த கையோட அவரை ₹1850 வழிப்பறி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஆ. காவல்துறையில இருந்து பொய்யா தூக்கிட்டு போறாங்க, பொய் வழக்க போட்டு. ஏன்னா அவர் ஆதாரம் வச்சிருக்காரு. ஆ. தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் மேல பொய் வழக்கு போட்டுட்டாங்க. அவரை உள்ளேயும் போட்டுட்டாங்க. ஆ. கனிமொழி மேடத்துக்கு சும்மாவே நிறைய ஈகோ இருக்கு. உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்துக்கே ஈகோ. எப்பவுமே ஈகோ தானே. மனராட்சி தானே அவங்க. அது ஒரு அப்படி மனராட்சி. இருக்கும்போது அவங்க நம்பல காவல்துறை ஆய்வாளரை. ம். உடனே ஏடிஎஸ்பி தூத்துக்குடியுடைய ஏடிஎஸ்பி அப்ப அன்னைக்கு இருக்கிறவர் இருந்த சுதர்சன் நினைக்கிற அவர் பேர். அந்த பையன் சொன்னாப்ல 2000 எடுத்து ஃபோன் பண்ணி வீடியோ கால்ல வந்து உண்மையிலே அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்களா, அந்த பையன் ஜெயிலுக்குள்ள இருக்கானான்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ம். நைட் சாப்பிட்டு தூங்குனாங்களாம். என்ன மேடம்? உங்கள ஒரு பையன் ஏதோ அப்ப வாய் தவறி தெரியாம சொல்லிட்டாரு. நீங்க முதல்வரும் கிடையாது. சாதாரண ஒரு எம்எல்ஏ தான். ஆனா ஒண்ணு, அப்ப மனிதர். நீங்க ஒரு மனிதரா இருக்கீங்க. உங்களுக்கான நடவடிக்கை எடுக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களோட பதவி பவர தவறா பயன்படுத்தி ஒரு இயலாமையா இல்லாம கஷ்டப்பட்டு தன் குடும்பத்த உங்கள மாரி கொள்ளையடிச்சு சொத்து தேய்க்கல. அந்த பையன் கேக்குறது உங்கள நியாயம். மாதிரி சுவிஸ் வங்கியில பணம் சேர்த்து வைக்கல. உங்கள மாரி உங்க வீட்ல இருக்க பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கு உங்க அப்பா மாரி, உங்க அண்ணன் மாரி, உங்க தாத்தா மாரி, உங்க அப்பா மாரி நாங்க வந்து ரூ. 10,000 பையில வச்சுக்கிட்டு கொடைக்கானல சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அந்த பையன் போகல. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாரு. பரவாயில்லப்பா, பெரிய மனுஷி. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? சரி, அந்த இல்ல பையன இப்ப கூப்பிட்டு இப்ப அவங்களுக்கு வர்ற பெருந்தன்மை அப்ப இல்ல. என்ன இப்ப பெருந்தன்மையா பேசுறீங்களே மேடம். நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன். உங்க எம்எல்ஏவுக்கு துள்ளு இருக்கு, திராணி இருக்கு. நான்லாம் துணிச்சவனானவடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எம்எல்ஏ உங்க கட்சியில இருக்கான். எவனையாவது மேடையை போட்டு பேச சொல்லுங்க பார்ப்போம். வாய் இருக்குன்றக்கா என்ன வேணா எங்களுக்கும் வாய் இருக்கு மேடம். இதே நாங்களும் இல்ல பேசிப்படுவோம். இதே திமுகவை சார்ந்த நிறைய பேர் வந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு துரைமுருகன் எடுத்துக்கிடுவோம். அவர்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா. அவர் மேடையில ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வண்டியில பிரச்சாரம் தேர்தல் டைம்ல ஆ. ஒரு நபர் ஒருத்தரு அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள். பட்டியலின சமூகத்தவர். ஆ. அவர் எந்த கட்சின்லாம் எனக்கு தெரியாது. ஆ. பட்டியலின சமூகத்தவர் ஒரு கட்சியில சார்ந்த நபர்னு வச்சுக்கோங்களேன். ம். மேல ஏறுறாரு வண்டியில. ம். உடனடியா அந்த பையனை அடிக்க போய் ம். நீ எல்லாம் எனக்கு சரிசமமா என் வண்டியில ஏறுறியாடான்னு சொல்லி ஆ. ஒருமையில அந்த பையனை பேசி அவ்வளவு பேருக்கு முன்னால அடிச்ச கட்சி அந்த திமுக. அதெல்லாம் விட பரவாயில்ல. பிளாஸ்டிக் சேர் ஏதோ போட்டு வச்சு ஏதோ உட்கார வச்ச ஏதோ கட்சி அந்த திமுக. இப்ப சொன்னீங்க பாருங்க, இதுதான். இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 10 வருஷம் 15 வருஷமா தன் கட்சியிலே பயணிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தனி சேர் போட்டு, பிளாஸ்டிக் சேர் போட்டு, அந்த பிளாஸ்டிக் சேரும் இவர் வந்தா மட்டும்தான் உட்காரணுன்றதுக்காக ஒதுக்கி வச்சு ஒரு சேரை போட்டு உட்கார வச்ச திமுகவுக்காக இன்னும் சப்பக்கட்டு கட்டி பேசிட்டு இருக்காருல்ல அன்னை திருமாவளவனே. இவர் மாதிரி இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம சமுதாயம் அப்படிதான் போகும்னே. இனிமே உங்களை நம்பி புண்ணியம் கிடையாது. இன்னைக்கு அன்னை வன்னியரசனை இறங்கி வேலை செய்கிறாரு, திறன்பட வேலை செய்கிறாரு, அந்த மக்களுக்கான ஒரு தலைவனாக இருக்கிறாருன்னு மக்கள் நம்புகிறாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சி போயிடுச்சு. நீங்கள் இன்னைக்கு வந்து ஒருவேளை நீங்கள் வன்னியரசனா இவர் திருமாவளவன் வேணுமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வன்னியரசு தான் வேணும் அப்படின்னு நானே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்யறாரு, தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அவரு இன்னொரு சொல்லியிருந்தாரு தெரியுமா? நீங்க ஏப்பா நீ பாடுக்கா எலும்பு இருக்கும் அது இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, உனக்கும் எலும்பு இருக்குல்ல, எல்லாருக்கும் எலும்பு இருக்குல்ல. எனக்கு அதை விட நான் ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா?
இன்னைக்கு உதாரணத்துக்கு சும்மா ஒரு விஷயத்துக்கு அமைச்சர் கீர்த்தனா எடுத்துக்கோங்க, அமைச்சர் ரமேஷ் அவர்களை எடுத்துக்கோங்க, இன்னும் கூட அமைச்சர் சரத் அவர்களை எடுத்துக்கோங்க. இன்னும் சில விஷயங்கள் நிறைய வரிசையா இருக்கு. சில கம்ப்ளைண்ட்டுகள் இன்னைக்கு நம்ம காதுல வருது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் இன்னைக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவர் வன்னியரசு அவர்கள் மேல இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா சமூக நீதித்துறை அப்படின்றத இன்னைக்கு அவர் மாத்த சொன்னாரு. அது எனக்கு உண்மையிலே வருத்தம். ஏன்னா ஆதி திராவிடரை இன்னும் நம்ம ஆதி திராவிடரா பார்க்க வேணாம், பழங்குடியினரை இன்னும் நம்ம பழங்குடியினரா பார்க்க வேண்டாம். எல்லாருக்குமே இப்படி அறுத்து பார்த்தோம்னா சிகப்பு கலர்ல தான் ரத்தம் யாரையும் தரம் பிரிச்சு பார்க்க வேண்டாம், அதுதான் நம்ம முதல்வர் சமமா பார்க்கணும் அப்படின்னு முதல்வர் ஆசைப்படுறாரு. இதுல நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க அங்க இருக்காங்க, அதெல்லாம் இனி ஆணியே கிடையாது. ஒரே ஆணி தான், ஒரே சவறு தான், ஒரே சுத்தியல் தான், அடிச்சோம்னா இருக்கும் உள்ள. இவ்வளவுதான் நம்ம தலைவர் சொல்லியிருக்குது. அண்ணன் திருமாவளவன் சொல்றதை கேட்டு நாமளே இன்னும் மட்டம் தட்டிக்கிட்டு போறதை விட நமக்கு ஒரு உயர்ந்த சமுதாய அந்தஸ்து கிடைக்குது. இவன் யாருங்க நமக்கு அந்தஸ்து கொடுக்கறது, இவன் யாருங்க அப்படின்னு கேட்டு போயிட்டே இருக்கணும். சமமா இருக்கும். இன்னைக்கு சம நிலையில இருக்கும். இன்னைக்கு யாருமே ஜாதி பார்க்கலங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குமே தவிர்த்து அதுவும் கூட பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற இளம் தலைமுறையினர்கிட்ட அது கிடையாது. இதுக்கு முந்தின அந்த பெருசுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராடுதுங்க, ரொம்ப அவ்வளவுதான் போய் சேர்ந்துருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே. இன்னைக்கு மாமா மச்சினா அப்படின்னு உறவு முறை வச்சு கொண்டாடி பேசிட்டு இருக்காங்க. இல்ல நிறைய பேர் சம்மந்தமே பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமத்துவம், சமுதாயம், சமவாழ்வு, சம வாழ்க்கை, சம பங்களிப்பு, சமமான அரசியல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவர் விஜய் அண்ணா. இதை தவிர வேற எதுவுமே தெரியல. என் மனசுக்குள்ள தனிப்பட்ட முறையில ஒரு தோன்றுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஒருத்தர் கொஞ்சம் கீழ்மட்டமோ ஒருத்தர் மேல்மட்டமோ கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, சார் இவர் என்னை இந்த மாதிரி என் ஜாதியை சொல்லி திட்டாரு, இந்த மாதிரி. அப்ப அதத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு உங்களை நீங்க கீழ் ஜாதியா ஏன் நினைக்கிறீங்க? சார் என்னை இவர் திட்டாருன்னு சொல்லுங்க. ஏன் அவர் உங்களை விட உயர்ந்தவர் கிடையாது, உங்களை விட தாழ்ந்தவரும் கிடையாது. எப்பவுமே ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தனக்குள்ள இருக்கும் நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படின்றத மட்டும் யாருமே விட்டுறாதீங்க. எவனுமே நமக்கு மேல இல்ல, நமக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்னு நம்புங்க. உங்களுக்கு மேல பெரிய ஆள் அப்படின்னா உங்க அப்பா அம்மாவை நினைங்க. இதை தவிர வேற எவனுமே நமக்கு மேல இல்லைங்க. நான்லாம் அதான் நினைப்பேன். எனக்கு அரசு வேலை கிடைக்கல, உனக்கெல்லாம் அரசு வேலையெல்லாம் கிடைக்க போதாப்பா, எதுக்குப்பா அரசு வேலை, நீ ஏதாவது இருக்கிற வேலையப்பா. நான் அப்பதான் சொன்னேன், ஏன் அரசு என்னடா எனக்கு வேலை கொடுக்குறது, நான் 10 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னேன். அன்னைக்கு சொன்னேங்க, என்னோட 10 வயசுல நான் சொன்னேன், எனக்கிட்ட இருந்த தன்னம்பிக்கை அது. ஏன் நான் வேலை கொடுப்பேன், நான் எதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் அடிமை தொழில் பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரசு வேலைன்னு ஞாபகம் வந்துருச்சு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜெயிச்ச பெரம்பூர் தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஒரு நான் கேட்டாதான் நல்லா இருக்கும். மன்னிக்கணும், நம்ம உறவுகள் யாரும் முகம் சொல்லிச்சிடாதீங்க. கேட்க போற கேள்வி எப்பேற்பட்ட கேள்வி நான் ஒன்று சொல்லட்டுங்களா? பெரம்பூர் தொகுதியோட மாவட்ட செயலாளர் அவர் இன்னைக்கு என்னோட தொகுதியை வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்காக விட்டு கொடுத்தாரு, என் உயிரிலும் மேலான என் நண்பன் அப்படின்னு சொல்லி மேடையில் கட்டி அணைச்சு அவரை புகழ்பாடி உங்கள் தொகுதியை எனக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது பெரிய சந்தோஷம் அப்படின்னாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளருக்கு இன்னைக்கு வீட்டு வசதி வாரிய தலைவர் கொடுக்கறது மட்டும் இல்லாம அரசு பணி கொடுத்திருக்கிறாரு. இத நான் ஏத்துக்க முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது, ஏத்துக்க முடியாதுன்றதை விட அவங்க வீட்டு வசதி வாரிய தலைவர் பதவிக்கு கொடுத்திருக்காங்க அவருக்கு. அவர் இல்ல கட்சியில இருந்து கொடுக்கலாம், நியாயமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு டிஎன்பிசில இருந்து நம்ம கரூர்ல நிறைய பேருக்கு வேலை கொடுத்ததே இன்னைக்கு நிலுவையில இருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்க, அது நம்ம கொடுக்கதான். இப்போ என் குடும்பமா இருந்தாலும் உங்க குடும்பமா இருந்தாலும் நம்ம குடும்பம் அது. அன்னைக்கு குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தலைய, ஒரு உறவை, ஒரு தூணை இழந்துட்டு நின்ன குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். அதை செஞ்சிருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணிருந்தோம். ரொம்ப பெரிய சந்தோஷம். இது உண்மையிலே அதாவது உதாரணத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா பாடநூல் கழக தலைவரா இன்னைக்கு லியோன் நம்ம லைலா மணி அவர்களையும் இயக்குனரா இப்ப அனந்தஜித் டிவிகேல இருந்து பாடநூல் துறை கழகத்துக்கு தலைவரா கூட போட்டிருந்தாங்க. 2 பேருக்குமே போட்டிருந்தாங்க. ஏன் ரத்தன் பண்டிட் அவர்களை ஜோதிடரா போட்டதுக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பணி நியமனம் இல்லாம மாத்தி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வர் அவர்களுக்காக உழைச்ச சில நபர்களுக்காக, நம்பிக்கைக்குரிய சில நபர்களுக்காக பதவிகள் ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்படி சொல்றது,
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு கடந்து போனாலும் நம்ம முதல்வர் அவர்கள் இப்படி பண்ணிட்டாரே, முதல்ல அதுக்கான விஷயம் என்ன ஆராய்ஞ்சு அவர் வந்து வீட்டு வசதி வாரிய தலைவருக்கு தகுதியானவரா? அந்த எத்தனையோ பேர் நீங்க சொல்ற மாதிரி டிஎன்பிசியில் எழுதிட்டு வெயிட் பண்றாங்க. நியாயமான கேள்வி. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டதுக்காக தான் கேள்வி. கண்டிப்பா முதல்வர் விஜய் அண்ணா இதை பரிசீலனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம கட்சியில் இருக்காங்க, கட்சியில் இல்லை, கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க. இப்ப கூட அப்ப பாத்தீங்கன்னா மதியழகனுக்கு வாரிய மதியழகன் தலைவர் பதவி அதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. அதெல்லாம் கூட செய்யணும்னு நினச்சா கட்சிக்குள்ள கட்சி சம்மந்தப்பட்ட இடங்களுக்குள்ள வேலையை கொடுத்து அவங்களுக்கு அவங்க கட்சிக்குள்ளே வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும்னு என்னோட ஆசை, என்னோட தனிப்பட்ட ஆசை. அரசு பதவி என்பது அவர்களுக்கான பணி நியமனம் வரணும். அரசு சம்பந்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் அவங்க பங்கெடுத்துக்கணும். அவங்க அதில் ஜெயிக்கணும். இது அப்படி விமர்சனத்துக்குள்ளாகவும் கொடுக்கும்போது கட்சிக்கு தான் பேக் இது கொடுக்கணும். ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி. யாராக இருந்தாலும் கட்சியில் இருக்க ஒருத்தனாக இருந்தாலும் அவன் டிஎன்பிசி எழுதி தாண்டா அங்கே வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் நம்மளை போற்றி புகழணும். அதுதான் வேணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நெஞ்ச நிமித்தி நம்ம சொல்ற அளவுக்கு எங்க எங்க கட்சியில தப்பு நடக்கல அப்படின்னு நம்ம பேசுற அளவுக்கான இவ்வளவு நாள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்னி வந்து நம்மளுக்கு நம்ம அடுத்தவங்களுடைய பேச்சுக்கும் பதில் சொல்ற இடத்துக்கும் நம்ம போகும்போது இது வந்து நமக்கு ஒரு இடத்துல மைனஸ் ஆகுதோ அப்படின்ற ஒரு தப்பு தான். மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ல சொல்லிருங்க. கடைசியில இப்ப மார்க்கண்டேயன் என்னதான் ஆவாரு? அவரு வந்து இப்ப உள்ள இருக்காருல்ல, அவர்தான். வேற யாரு? ஐயோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனிமொழி அக்கா போய் பாட்டு வந்திருக்காங்க. எப்படி பெருமையா நினைக்கிறாராம் உள்ள இருக்கிறத. சொல்லட்டுமா? சொன்னா கோவிச்சுக்காதீங்க. திமுகவுக்கு ஜெயிலுக்கு போறது. அப்புறம் ஏன் பயந்தாரு? துப்பாக்கியை பார்த்து எலும்ப உடைக்கிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை பார்த்து பயந்தாரு. அனிதா ராதாகிருஷ்ணனை பயந்து ஓடினாரு. யாரு? நேத்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வயிற்று இது வந்துச்சு தெரியுமா? தலை சுத்து, இடுப்பு கிள்ளிட்டாரு. அவர் சொல்றாருங்க, டிஎஸ்பி என் இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டாரு அப்படின்னு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி, என்னடா அது இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காரு இவரு. ஆனா ஒரு சொல்லட்டுமா, பயத்துல உளறிட்டு இருக்காரு அவரு. அப்படியே அதாவது ஃபேஸ் மட்டும் வந்து ரொம்ப அப்படியே வீக்கா இருக்கு, கடகடன்னு ஆடுது வெளியில. ஆனா சரி வாங்கங்க, நீங்க எல்லாம் போராடிட்டீங்க எல்லாம். அவன் ஜீவன் அக்கா இருக்காங்கல்ல, கீதா ஜீவன் அக்கா எல்லாருமே கைதாகி வண்டிக்கு ஏற போறாங்க. நம்மளால விட்டாவாரு ஓட்டம் அப்படின்ட்டு கடன்னு ஓடி போய் டிரைவர் கதவை திறந்துடியா. அந்த நேரத்தில் அவர் டிரைவர் விட ஏசியை போட்டு கண்ணாடி ஏற்றி விட்டுருந்துருப்பார் போல. நொட்டும் தட்டி கதவை துறையா, கைது பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கண்ணாடி இறக்கி விட்டு எனக்கு மயக்கமாக வருது, ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். ஆஸ்பத்திரிக்கு அவர் சொன்ன ஸ்டைல் இருக்கு பாருங்க. வேணா ஸ்டைலில் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகல. அவர் வண்டி கரெக்டாக அவர் வீட்டுக்கு போயிடுச்சு. நீட்டாக போய் செட்டில் ஆகிட்டார். எப்போ நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்டா அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே பிடிச்சிட்டு போய் செம்மையாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக வாங்கப்பட்டிருக்காரு போல இருக்கு. நம்மளை கொஞ்சம் கூட எம்எல்ஏன்னு கூட பார்க்கலையா. இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்த அதிகாரிக அப்படின்னு நினச்சிதான் நம்பி போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம போகிற வரைக்கும் தான் நம்ம அதிகாரி, அங்கே போனதுக்கு அப்புறம் அதிகாரி பூரா வேற. இல்ல அதே போல இப்ப எம்எல்ஏ அந்த மார்க்கண்டேயன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலா போயிட்டு இருக்கு. சபாநாயகர் இதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு. முதல்ல அவரை கைது பண்றதுக்கே சபாநாயகருடைய அனுமதி வேணும். அது எங்க வேணும்னா பேரவை வளாகத்துக்கு உள்ளதான் வேணும், பொது இடங்கள்ல கிடையாது. ரைட்டா? இப்ப கைது பண்ணிட்டாங்க. இவர் வந்து கொலை மிரட்டல் வழக்கு இருக்கு. நாளைக்கு இவர் ஜாமீன்ல வர்றாருன்னு வைங்க, உள்ள போவார் சட்டமன்றத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒருவேளை ஆகஸ்ட் 5 வந்துட்டாருன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும். வரும். உள்ள போகும்போது இவர் வந்து ஒரு கொலை மிரட்டல் கேஸ்ல இருக்கிறவரு. நாளைக்கு உள்ள இருக்கிறவங்க எனக்கு இவர் வந்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அவருடைய நிலைமை? இப்ப நல்ல கேள்விதான் நீங்க கேட்குறது. இதை நம்ம எடுத்தோன்னு வைங்களே, இவர் சஸ்பெண்ட் ஆவார். யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா, உங்களை அரசியலோட காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் இதை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, வேற சாட்சி இருக்கான்னு கேட்டுருவாங்க. செல்லான்றாங்க. வேறு மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு அதிமுகவோ ஒரு திமுகவில் இருக்கவரோ, ஒரு கம்யூனிஸ்டில் இருக்கவங்களோ, எம்எல் அவங்க இருக்காங்கல்ல, ஐஎம்எல்ல இருக்கவங்களோ, இல்லை நம்ம அம்மா முன்னேற்ற கழகத்தில் ஜெயிச்சு சுயேட்சையாக ஜெயிச்சு ஒருத்தர் வந்திருக்காருல, அவர் ஒருத்தரோ கையெழுத்து போட்டு கைப்பட இவர் மேலே எங்களுக்கு பயமாக இருக்குது, மதிப்புமிக்க மாண்புமிகு முதலமைச்சராக இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலைமகனான விஜய் அண்ணாவுக்கே இவ்வளோ பெரிய கொலை மிரட்டல் விட்ட இந்த எம்எல்ஏவை நம்பி நான் சட்டசபைக்குள்ள உட்கார முடியாதுன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்து வெளிநடப்பு செய்ய போகிறேன், எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் போயிட்டாங்கன்னா இவர் சஸ்பெண்ட். ஏன்னா இவர் மேலே கொலை வழக்கு எஃப்ஐஆரில், அதாவது கொலை முயற்சி வழக்கு, அதாவது கொலை மிரட்டல் விட்டாருன்னு சொல்லி, கொலை மிரட்டல் மன்னிக்கணும், கொலை மிரட்டல். ஆமாம், கொலை மிரட்டல் கொடுத்துருக்காருன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் இவர் கைதே ஆகிருக்காரு. வேறு எந்த செக்ஷனாக இருந்தாலும் உடனே அனுப்பிச்சிருப்பாங்க வீட்டுக்கு.
ஆனால் இதில் 352 போட்டதுனால அது 15 நாள் போச்சு. ஒன்றும் இல்லைங்க, 2 நாளில் ஜாமீனில் எடுத்துருவாங்க. அததான் இது சொல்றேன். ஒரு பெரிய 2 நாள்ல விஷயமே ஜாமீன் கிடையாது. எடுத்துருவாங்க. உள்ள இந்த வந்துருவாரு. கேஸும் ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது. அதை ஒன்றும் பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. முதல்வரே அப்ப அதை அவர் வந்து பார்த்து முடிச்சு முதல்வரே வேணாங்க, இவங்கெல்லாம் போட்டுங்க, வெளியில் இவங்க இருந்தால் தாங்க. இதெல்லாம் நமக்கு சின்ன மீனு. நமக்கு தேவை இவர் திமிங்கலம். அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, இவங்கெல்லாம் நமக்கு இவங்க கண்ணி நம்ம விதிச்ச கண்ணி இதே கிடையாது, நம்ம போட்டிருக்க வலையே வேற, அந்த மீனை தூக்கி உள்ள போடுற வரைக்கும் நம்ம இதுகளெல்லாம் கண்டுக்காதீங்கப்பா, இவங்கெல்லாம் பேசினாதான் நமக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இல்ல இருக்கும். எனக்கு இது என்னமோ இவர்தான் வாலண்டரியா வந்து வண்டியில ஏறுறவரு. இல்ல நம்ம விரிச்ச இல்ல வலை இல்ல என்னமோ அனிதா இதுல நீங்க ராதாகிருஷ்ணனுக்கு. இதுல நீங்க என்ன தெரியுமா, நம்ம விரிச்ச வலை ராதாகிருஷ்ணனுக்கு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு. ஆனா இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, வலையை மாத்தி போட்டு மார்த்தாண்டத்தை மார்க்கண்டேயனை தூக்கி உள்ள போட்டுக்கங்க, அவர் எப்படினாலும் எழுதி கொடுக்குறதான் பேசுவார், இவர் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரி ஏதோலாம் பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. ஆனால் நேற்று பாருங்க, இவரை நம்பி பயங்கரமாக போராடிட்டு இருந்த அக்கா கீதா ஜீவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. 9:30 வரைக்கும் உள்ள உட்கார இதோட வச்சிருக்காங்க. பெரிய குடும்பம் என்ன தெரியுமா, பெண்கள் 6 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் வைக்கக்கூடாதுன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த விசாரணை போய்கிட்டு இருந்ததுனால கிடையாது. அவங்கள 6:30க்கு வெளியேத்திட்டாங்களாம். ஆ, இவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காகவே அந்த வளாகத்தை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓ, ஜூஸ், காஃபி, டீ அந்த கொடுமையில ஏன் கேக்குறீங்க? நிறைய வந்திருக்கு. ஏன்னா அப்பதானே வெளியே பத்திரிக்கைக்காரங்க வெயிட் பண்றாங்க. நம்ம போய் பேட்டி கொடுக்கணும். தலைவர் சொல்லியிருக்காரு, யாரும் வெளியேறாதீங்கன்னு சொல்லிட்டு கூட 200 ரூபா கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. சரி. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் கீதன் ஜீவன் அக்காவை கீதா அக்காவை தூக்கி வண்டியில் ஏற்றி விட்டுட்டு இங்கிட்டு இவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. காரோட வண்டி புகைய கூட யாரும் பார்க்க முடியல. இதுதான்டா திமுகன்னு சொல்லக்கூடாதுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணனை வந்து நீங்கள் வந்து திமுக மூளைன்னு சொல்லாதீங்க. திமுகவிட்ட ஒரு மூளை இருக்குங்க, அது மக்களுக்கான மூளை தான், மிகப்பெரிய அளவில் மக்களுக்காக செயல்பட்ட மூளை. அதிமுகன்ற மாட்டு மூளை உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதுவும் தீய சக்தியாக போச்சு. நாளைக்கு நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கும் இந்த அதிமுகவால் இன்னைக்கு இவங்களால் ஏற்படக்கூடிய கெட்ட பெயர் போல் நமது தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏற்படும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன். இதே வார்த்தையை நாங்கள் ஏற்கனவே பேசினோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாலேயே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க திமுகவில் வந்து இணைஞ்சு நீங்கள் அவங்களுக்கு பொறுப்பு பதவியெலாம் கொடுக்கும்போது நமது கட்சி அடுத்து வர்ற எலெக்ஷனில் இருக்குமா இருக்காதான்றதே நாங்கள் சவாலாக விட்டோம். அதே மாதிரி 26ல் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா இறங்கி இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கி 106 சீட்டு தனி ஒரு ஆளுக்கு விழுந்ததுங்க. எந்த எம்எல்ஏவுக்கும் விழுகலை, எந்த எம்எல்ஏலுக்கும் விழுகலை. எனக்கெல்லாம் எங்கள் வேட்பாளரே யாருன்னு தெரியாது, விசில் தெரியும், விஜய் அண்ணாவை தெரியும், போட்டால் ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை பறித்து மக்களுக்கான தலைவனாக இருந்துக்கிட்டு இருக்க வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோம். அவர் ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடிய அந்த ஊழல்வாதிகளை உள்ளே சேர்த்தா கட்சிக்கு மிகப்பெரிய அவப்பேர். மக்கள் பேசிக்கிறாங்க, அண்ணே நான் பேசலைனே, நான் எப்போவுமே உங்கள் பின்னால் எங்கள் குடும்பமே இருக்கோம், நாங்கள் எப்போவுமே மாற மாட்டோம், வெளியில் என்ன பேசுகிறாங்கன்றத சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. மக்களுக்கான தலைவர் உங்கள் அக்கா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மாமா, உங்கள் மச்சான், நீங்கள் அவங்க வீட்டு பிள்ளை, நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை, அவ்வளோதான்னா. இவ்வளோ தான் சொல்ல முடியும்னா சொல்லிட்டான்னா நீங்கள் பார்த்து செஞ்சுக்கங்கண்ணா. இவங்க நமக்கு வேணான்னா உங்களோட கமெண்ட்டுகளே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. தயவுசெய்து வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்குகளே அள்ளி கொடுங்க. நன்றி, வணக்கம். அதிமுக நமக்கு வேணாம்னா, ஆனால் அங்கேருந்து வர்றவங்களெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கன்னா. எலெக்ஷனுக்கு முன்னால் வந்த அண்ணன் செங்கோட்டை அண்ணன் போதும்னா நமக்கு வழிகாட்டி, உண்மையானவர், நேர்மையானவர். நன்றி, வணக்கம்.